திரு மணிகண்டன் ஒரு சதி நடக்குதுன்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். தொடர்ச்சியான நிகழ்வுகளை இவங்க ரெண்டு பேரும் சுட்டி காட்டுறாங்க தமிழ்நாட்டில். நியூஸ் 18 தமிழ்நாடு நேயர்கள், தமிழகத்தின் மூத்த நெறியாளர் கார்த்திகை செல்வன், சக விருந்தினர்களுக்கு என்னுடைய மாலை வணக்கம். சார், இப்ப செகண்ட் ஹாஃப் ஒரு தலைப்பு கொடுத்திருந்தீங்க, அதுக்கு என்ன பேசுறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனா அந்த முதல் ஹாஃப்ல என்ன பேசலான்னு ஒரு பெரிய குழப்பத்துல இருந்தேன். நல்ல வேளை பிடி அரசகுமாரான எனக்கு ஒரு லீட் எடுத்து கொடுத்துட்டார். சம்பந்தமே இல்லாத அதிமுக கொண்டாந்து இதுல தேர் இழுத்து தெருவில் விட்ட மாதிரி கொண்டாந்து விட்டுருக்காரு. ஒன்னே ஒண்ணு சொல்லிடுறேங்க, கடந்த தேர்தலில் திமுகவின் தேர்தல் வியூக நிபுணர், திராவிட மருமகன் சபரீசனுடைய அருமை நண்பர் பிரசாந்த் கிஷோர் பாண்டே இன்னைக்கு என்ன பேசியிருக்கார் அப்படிங்கறத முதல்ல சொல்ல விரும்புறேங்க. தமிழகத்தில் பீகாரை சேர்ந்த தொழிலாளர்கள் தாக்கப்பட்டுள்ளார்கள், கடுமையாக தாக்கப்பட்டுள்ளார்கள். இன்னும் 2 நாள்ல அப்படின்னு சொல்லி திரு பிரசாந்த் கிஷோர் பாண்டே இன்னைக்கும் சார் அவர் சொல்லிருக்காரு. சார், அவர் சொன்னது மணிகண்டனோ அதிமுகவோ அங்கீகரிக்கிறதா? தமிழ்நாட்டில் இந்தி பேசினா கொல்லப்படுறாங்களா, தமிழ்நாட்டில் இந்தி பேசினா தாக்கப்படுறாங்களா? இவ்வளவு பெரிய அபாண்டமான ஒரு வீடியோ பதிவு செல்லும் போது அதிமுகவுடைய எதிர்வினை என்னவா இருக்கு? அதிமுகவுடைய எதிர்வினை என்ன இருக்கும் அப்படிங்கறது திரு ஜெயக்குமார் நாளைக்கு காலையில சொல்லுவாருங்க. உறுதியா அதை பத்தி ஒரு பிரஸ் மீட் கொடுக்க போறாரு. நான் கேட்கிறது, வதந்தி பரப்புகிறவர்கள் யாராக இருந்தாலும், பாஜகவை சேர்ந்தவர்களா இருந்தாலும் கடுமையான நடவடிக்கை எடுங்க, அதுல மாற்று கருத்தே கிடையாதுங்க. ஆனால் கடந்த 5 ஆண்டுகளாக இந்த விஷத்தை விளைச்சிக்கிட்டு இருந்தாங்களே, அவங்களை பத்தி ஏன் பேச மறுக்கிறீங்க? தமிழ்நாட்டில் தொடர்ந்து வடக்க பான்பராக் வாயா இப்படி எல்லாம் சொல்லி அவங்களை இழிவுபடுத்தி கேவலப்படுத்தி என் மண்ணையும் என் தமிழ் மண்ணையும் எடுத்துட்டு போறதுக்காக வந்திருக்கான்னு சொல்லி கலவரத்தை தூண்டும் இவருடைய கூட்டாளி திருமாவளவன், டோல்கேட் வேல்முருகன், டிஎம்கே சப்போர்ட் யூடியூபர்ஸ், மணிகண்டன்வாதி சீமா, சொல்லதிகாரம் அவைங்கிறது கண்ணியமான வார்த்தைகளுக்கான விவாதங்களுக்கான இடம் தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நீங்க நினைக்கிற மாதிரியான வார்த்தைகளை அல்லது அடையாளங்கள் எல்லாம் கொடுக்கணும்னா அது ஒரு நல்ல விவாதமா அமையாது. நான் அதையெல்லாம் ஏற்கல. நீங்க விவாதத்துக்குள்ள வாங்க. எந்த ஒரு தலைவரையும் உங்களையும் கூட என்னுடைய விருந்தினராக நான் சம அளவில் மரியாதையோடு பார்க்க விரும்புகிறேன். தவறளித்திருந்தால், பாஜக தலைவர்கள் தவறளித்திருந்தால் நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன் சார். அதாவது பாஜக அதில் தவறளித்திருந்தால் நிச்சயமாக நடவடிக்கை எடுங்கள். ஆனா இங்க தொடர்ந்து இந்த பிரிவினைவாதம் பேசி இங்க ஒரு கலவர பூமியாக உருவாக்கிய இவர்கள் நடந்திருக்கா இல்லையா நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். உலக நடப்புகளை, இந்தியாவில் இருக்கிற நடப்புகளை, அரசியல் நடப்புகளை எல்லாம் பேசக்கூடிய வழக்கறிஞர் மணிகண்டனுக்கு இது தவறா இல்லையான்னு தெரியாதா? தவறு நடந்திருந்தால் அப்படின்னு சொல்லுங்க, நடந்திருக்கா இல்லையா சொல்லுங்களேன். அதை நான் எப்படி சார் முடிவு பண்ண முடியும்? போலீஸ் வழக்கு போட்டிருக்காங்க, உரியவர்களை கைது செய்யட்டும், நீதிமன்றம் தான் அதை முடிவு பண்ண முடியும். நானோ கார்த்திகை செல்வனோ அதை முடிவு பண்ண முடியாது. நான் கேட்கறது, ஒரு தரப்பு மீது நீங்க எடுத்த நடவடிக்கை வரவேற்கிறேன். எல்லா நீதிமன்ற விவகாரங்களிலும் எல்லா நீதிமன்ற நடவடிக்கைகளையும் விவகாரங்களையும் வழக்குகளையும் நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகுதான் நாம முடிவுக்கு வரணும்னு சொன்னா, திரு மணிகண்டனும் கார்த்திகை செல்வனும் சேர்ந்து பல நாள் நீதிமன்ற வழக்கு பற்றி பேசிட்டே இருந்திருக்கோம். அதிமுக யாருக்குன்னு அப்ப நம்ம என்ன முடிவு பண்ணல? நீதிமன்றம் சொல்லட்டும், அதுதான் உறுதின்னு நம்ம சொல்லல. அன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய பார்வையும் நாம நம்பக்கூடிய விஷயங்களையும் பேசணும் இல்லையா? அப்படிதான் இதுலயும் பேசணும். உங்களுக்கு பார்வையே இல்லையா அதுல? அப்ப நீங்க சொல்றபடி கார்த்திகை செல்வன், நீங்க சொல்றபடி இதுல பாஜகவினர் ஒரு போலியான வீடியோவை வெளியிட்டு இந்த மாதிரி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்காங்க வாதத்துக்கு ஏத்துக்கிட்டா, நான் சொன்னவர்கள் இந்த கலவரத்துக்கு அடிப்படை காரணமா இருந்தாங்கிறது நீங்க ஏத்துக்கிறீங்களா கார்த்திகை செல்வன்? அது எப்படி இன்னும் இதனுடைய குற்றச்சாட்டு, இது அரசாங்கம் அவங்க மேல எஃப்ஐஆர் போட்டிருக்குது, இது மேல நடவடிக்கை எடுக்கட்டும், அது மேல நடவடிக்கை எடுக்கட்டும். அது என்னங்க நீங்க பிஜேபி மட்டும் இதுல டார்கெட் பண்றீங்க, ஆனா கலவரத்தை திட்டமிட்டு தூண்டியவர்கள் மேல நீங்க எடுக்கல. பிரசாந்த் கிஷோர் சொல்லிருக்காருங்கிற அதை கேளுங்க, இவர்கிட்ட கேளுங்க. அதை கேட்போம். ஆனா இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களே மறுக்கிறாங்க, அப்படி ஒண்ணு நடக்கலன்றாங்க. அது ஒரு ஃபேக் வீடியோன்னு சொல்றாங்க. நான் சொல்லல, அவங்க சொல்றாங்க. அத திரு அண்ணாமலை சொல்கிறார், திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் சொல்றாங்க, எல்லாரும் சொல்றாங்க ஃபேக் வீடியோ நடவடிக்கை, அது தவறு அப்படின்னு. அப்ப தவறு செய்தவர்களை பத்தி நம்ம கடந்து போக முடியுமா? அவங்கள மட்டும் டார்கெட் கிடையாது, எங்க தவறு அதை சொல்ல வேண்டியிருக்கு இல்லையா? அதை சொல்றதுல நம்ம தயங்கணுமா அப்படிங்கறதா கேள்வி. நீங்க முன்வைக்கிற கேள்வி நான் கேட்கிறேன் உங்கள்கிட்ட.
நீங்க பிரசாந்த் கிஷோர் சொல்றாரு, அண்ணாமலை சொல்லட்டும், வானதி சீனிவாசன் சொல்லட்டும், தமிழக போலீசார் வழக்கு பதிஞ்சிருக்காங்க சார், அது மேல மேல் நடவடிக்கை எடுக்கட்டும், அதில் தவறளித்திருந்தால் அவர்களை கடுமையா தண்டியுங்கன்னு சொல்றேன். அதே சமயத்துல 5 வருடங்களாக திட்டமிட்டு தமிழகத்தை ஒரு கலவர பூமியாக மாத்துறதுக்கு தமிழ் சொந்த மண் இப்படின்லாம் சொல்லி பிரிவினை பேசுற இவர்கள் மீது இந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது தான் என்னுடைய கேள்வி. இரண்டாவது சார், ஒரு பெரிய கற்பனை, நீங்க கலைஞரை சொன்னா கூட ஏத்துக்குவோம், அவர் ஒரு டாலஸ்ட் லீடர், இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு லீடர். ஆனா ஸ்டாலின் ஏதோ மோடிக்கு அடுத்தது இவர்தான் பிரைம் மினிஸ்டர் ஆகிறாரு மாதிரி அப்படின்னு கோழி பிடிக்கிறது கற்பனை. கார்கே சொல்றாரு, ஃபரூக் அப்துல்லா சொல்றாரு, பீகாருடைய தேஜஸ்வி சொல்றாரு, சமாஜ்வாடியுடைய தலைவர் சொல்றாரு. எனவே அவங்க சொல்றாங்க, அதை மக்கள் முடிவு பண்ணட்டும். ஃபரூக் அப்துல்லா தான் அந்த கருத்தை முன்வைக்கிறாரு. அப்புறம் ஸ்டாலின் அவர்களே சொல்லியிருக்கிறாரு, நியூஸ் 18 நேர்காணல்ல சொன்னாரு, என்னுடைய அரசியல் திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காருங்கிறதை நான் குறிப்பிடுறேன் உங்களுக்கு. எஸ், நம்ம பேசுவோம், அந்த விவாதத்துக்கு வரலாம். திரு ஜென்ராம், இந்த பிரச்சனையில சொல்லிடுறேன், சொல்லுங்க. கார்கேவை வச்சுக்கிட்டு அரசியல் முகவரியற்ற ஃபரூக் அப்துல்லா சொன்னதை வந்து யாரும் கார்கே அதை ஒத்துக்கொண்டாரா இல்ல இன்னைக்கே இவரை சொல்லு காங்கிரஸ் சார்பா நண்பர் வந்திருக்காரு, அடுத்த பிரதமர் மு.க. ஸ்டாலின் தான் சொல்லி ஓட்டு கேட்க சொல்லுங்க பார்க்கலாம். இது வந்து எல்லா கூத்தாடிகளும் சேர்ந்து மனம் கட்டினாங்கிற மாதிரி அவங்க தான் காமெடியா பேசிட்டு இருக்காங்க. அது யார் சார் அரசியல் சீரியஸா எடுத்திருக்காங்க? சீரியஸா எடுத்துக்காம இவ்வளவு தூரம் பேசுறீங்க சார். இதுக்கு எதிர்வினை இந்திய அளவுல நடக்குது, எதிர்வினை இந்திய அளவுல வருது, யாரும் எதிர்கொள்ளாம இல்ல. சரி, நான் வர இணைப்புல இருங்க.